ஐயோ என்ன காப்பாத்துங்க காவல்துறை என்ன நிறுத்துடா ஏண்டா இந்த நடு சாமங்கான அவனை அடிச்சு இழுத்து வரல அப்படியே அவன் என்னடா தப்பு பண்ணான் இல்ல நீ யாரு நீங்க ரெண்டு பேரும் யாரு ஐயா இந்த ஆள் ஒரு ஜோசியக்காரன் ஊர் ஊரா ஜோசியம் பாக்குறேன் பரிகாரம் பண்றேன்னு சொல்லி ஊர் பூரா பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க எங்க தேடியும் கிடைக்கல இன்னைக்குதான் வசமா மாட்டினாதான் என்கிட்ட கொண்டு வந்தேன் அப்படியா ஐயா என் முகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க ஐயா அவன் சொல்ற மாதிரி ஐயா என் முகம் இருக்கு ஐயா இப்படிதான் என் பொண்ணுக்கு 3ஆம் தேதி கல்யாணம் நடக்கும்னு சொன்னா அது நல்ல விஷயம் தானே ஆனா 2ஆம் தேதி வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க ஐயா நான் போய் சொன்னாலும் என் வாய் போய் சொல்லாது இருங்க ஐயா யோ ஐயா பயா போயா ஆமா இவனுங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஐயா என் திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன சோதிச்சு பாருங்க உங்கள யாருக்காவது நான் கரெக்டா சோதிச்சு சொல்லலைன்னா என்ன என்கவுண்டர்ல போட்டுங்க ஐயா எங்க பாக்கான் என்ன சிங்க முகம் தெரியுது ஓ பட்டல்ல இருக்கிறதா யோ உன் முகத்துல முடிச்சா கிணறே காணாம போயிடுமையா கிணத்தை பத்தி பேசாதாமா ஆஹா ஆஹா முகனா முகம் இது முகம் கைய பாப்போம் இந்த கைரேகப்படி உங்க பேரு என்ன மங்களா இருக்கு லென்ஸ் மாத்தணும் ஆர் காமராஜ் அச்ச ரேகை தீர்க்க ரேகை பூமி ரேகை இந்த 3 ரேகை தான் இந்த கையில இல்ல மத்த ரேகை எல்லாம் பின்னி பிசுறு எடுத்து பிரிச்சு பேன்ல பாத்துக்கிட்டு இருக்கு பாக்குண்டா பாக்கும் இந்த மாதிரி ரேகை கோடியில ஒருத்தனுக்கு தான் அமையும் அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த 3மே உங்ககிட்ட இருந்து தான் சார் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது இத நான் பார்லிமெண்ட்ல கூட சொல்லுவேன் இதான் எங்களுக்கு தெரியுமா நீ வேற ஏதாவது சொல்லு நீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க இல்ல போக்கிரி படத்துல விஜய் டயலாக் சொல்லுத சாருக்கு என்ன கிடக்கு சொல்ல இன்னைக்கு உங்க கைரேகப்படி உங்க மனைவி கிட்ட நீங்க அடி வாங்கியிருப்பீங்க ஏய் வீரப்பலாம் அங்கதானோ வீட்டுல டம்மி பொறுக்கு நம்மள மாதிரி தான் ஒய்ப்பு குத்துனதுல ஒரு கண்ணு செவந்திருக்கு ஏரே சார் ரொம்ப நாளா எஸ்ஏ இருக்காரு அவர் எப்ப இன்ஸ்பெக்டர் ஆவாரு சொல்ல ஆண்டவனே ஐஜியா வந்து சொன்னாலும் நீங்க கடைசி வரைக்கும் எஸ்ஏ தான் உதவி ஆய்வாளரே ஏன் இப்படி உன்மத்தம் கொண்டவன் போல் நடந்து கொள்கிறீர்கள் உங்கள் கைரேகையை பார்த்து பலன் கூறியதற்காக உங்கள் கைரேகை அவர் கன்னத்தில் பதிகின்ற அளவிற்கு அவரை அடிப்பது கைகையை ராமனுக்கு செய்த கொடுமையினும் பெருங்கொடுமை என்றோ எதுக்கு இப்ப ராமாயணம் ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது குரங்கு அனலில் விழுந்து வெறிகொண்டு தேள்கொட்ட கரம் செய்ய பாம்பனவம் தீண்ட பனையேறி பெய்பிடித்தாட்டினார் போல்கான் என்ற பாடலில் வருகின்ற குரங்கின் நிலைதான் கவனத்திற்கு வருகிறது யார பார்த்து குரங்குன்ற ஒரு வாட்டி சொன்னதுக்கே இவருக்கு ஒரு 10 வருது மார்க்கெட் பூரா இவருக்கு தான் பேர் தெரியுமா மேல் சொல்ற வாத்தியாரன்னு பார்க்க மாட்டேன் லாடம் கட்டுறேன் போய் உக்காரியாண்ணா இறைவா இறைவா டேய் இவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுங்கடா போங்கடா பிரிச்சு பேன் பாக்குறேன் சாமியார்ல தான் போலி சாமியார் இருக்காங்கன்னா எல்லா தொழிலையும் போலி இருக்கத்தான் செய்றாங்க. இளைஞனே நீ செய்த தவறு என்ன? அது ஓடி வந்த கேசு. அப்படியா? உன் உள்ளம் கவர்ந்த அந்த கன்னியார்? ஆஹா, கண்ணோடு கண்ணை நோக்கப்பின் வாய்த்தொற்களால் யாதொரு பயனும் இல்லை. உன் உள்ளம் கவர்ந்த அந்த கன்னி அழகு பதுமைதான். உன் உள்ளத்தில் உள்ளவனை ஒரே பார்வையால் உணர்த்திய உத்தமனே, உன் காதல் வாழ்க. கவலை வேண்டாம், காவலர்களோடு நான் உரையாடுகிறேன். காவலரே, ஐயா உதவி ஆய்வாளரே, கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள், கடுப்பும் வெறுப்புமாகவா இருப்பார்கள்? ஐயா தலைமை காவலரே, எதற்காக அந்த காதலர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கலாம். இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொடகொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு 1000 பேர் இருக்கு. லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடியாந்தா சும்மா விட்டுருவோமா? அதான் தூக்கின்னு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். காதலிக்கிறாங்களாம், கத்திரிக்காய் காதல். காதலை பற்றி உமக்கு என்ன ஐயா தெரியும்?
ஆடவரும் பெண்டிரும் அங்கங்கள் தானுரச கொஞ்சி குலாவி களிப்புறும் காதலை குற்றம் என்று சொல்வீரோ இரும்பறையில் தள்ளுவீரோ? களவு கண்ட இலக்கிய காதல் கண்ணால் பேசும் உண்மை காதல் உளுத்தர்கள் ஒரு சிலரால் ஒழிந்துதான் போகலாமோ? சீருடை அணிந்தோரே பாரினை காப்போரே, இவர்கள் செம்மையாய் வாழ்ந்திட உன் துணை தேவை என்றும் சிந்திப்பீர், செயல்படுவீர். இது தேர்தலுக்கு மட்டுமல்ல, காதலுக்கும் தான். ஒண்ணுமே புரியலையடா. காதலை பற்றிய கவிதையை கேட்டு களிப்புற்று நிற்கிறீர்களா? காதலின் மகத்துவம் அப்படி. செவியில் குருதியா? செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள். சூடும் இல்ல சொரணியும் இல்ல. நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன். ஆனா காதுல இருந்து ரத்த வடித கவிதை இன்னைக்கு தான் ஐயா கேட்க. பாவம், தமிழ் அறியாதவர்கள். நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை. ஐயா நாயனம் வாசிப்பவரே, உமக்கு இந்த கவிதையின் மகத்துவம் புரியும் என்று எண்ணுகிறேன். உமது செவிகுளிர சிந்தை மிகழ மீண்டும் ஒரு முறை ஏம்பட்டுமா? என்னது மறுபடி முதலேந்தா? என்னையா மயங்கிட்டாரு? அப்ப சங்குக்கு சொல்லிடலாமா? பாவம், பசிமயக்கம் போல். எழுந்தவுடன் கூறுவோம். ஆய்வாளரே, உமக்கும் வள்ளுவ பெருந்தகை கூறிய விருந்தோம்பலுக்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தம் இல்லையோ என்று நான் ஐயுறுகிறேன். தனி ஒரு மனிதருக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. நின்று கொண்டிருந்த மனிதன் நிலையற்ற மரம் போல் கீழே விழுகின்ற அளவிற்கு அவனை பட்டினி போட்டிருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அடைத்து வைத்திருப்பவர்களுக்கு அன்ன ஆகாரம் வாங்கி கொடுத்து அவர்களை அன்போடு பேணி பாதுகாப்பதுதானே அரசாங்க அதிகாரிகளுக்கு அழகு. ஜோ, அவன் ஏன் உந்தான்னு எனக்கும் தெரியும், இத பாக்குறவங்களுக்கும் தெரியும். வீணா என் வாயை கலராத. கிளறுவதற்கு உமது வாய் என்ன குப்பையா அல்லது நான் என்ன கோழியா? ஜோ கிருபா சார், முதல்ல உன்னை என்கவுண்டர்ல பொண்ணையா? சும்மா கடந்த ஓனான காதுல விட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற. உயர்தனைக்காரர்கள் பேசுகின்ற இடத்தில் ஓனான் இங்கிருந்து வந்தது. சொல்லுப்பா. கேக்க நகரானே? ஆமாப்பா, சென்னை கேக்க நகர் போலீஸ் ஸ்டேஷன் தான். கவலையை விடுங்கண்ணே, நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் கிடக்கட்டும்டா. இன்னைக்கு தண்டபாணி பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஊரு ஃபுல்லா பேசுறானோல்ல. தண்டபாணி பொண்ணை இழுத்துட்டு ஓடுனவன போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு தண்டபாணி கண்ட துண்டமா வெட்டி கொன்னான்னு நாளைக்கு இந்த ஊரு பேசணும்டா. பேச வைக்கிறேன்டா, பேச வைக்கிறேன். வைடா போன. காக்கி உடை அணிந்தவுடன் கருணையை கழற்றி போட்டு விட்டீர்களா? எண்ணெய் காணா தலையும் அழிக்கப்படாத முகமும் கொண்ட அந்த பரிதாபத்திற்குரிய இளைஞனை எதற்காக இப்படி நெய்ய புடைக்கிறீர்கள்? அவர் செய்த குற்றம் தான் என்ன? திருடினாரா, கொள்ளையடித்தாரா, பையெடுத்தல் செய்தாரா? பையெடுத்தல்னா என்னது புரியலையே. ஏய், பையனா பாக்கெட்டு, எடுத்தல்னா எடுக்கிறது பிக் பாக்கெட்டு. ஆங்கிலேயர்களை அகிம்சை வழியில் விரட்டினாரே அண்ணல் காந்தியடிகள், அவர் பிறந்த நாட்டில் அராஜகத்தை கையில் எடுக்கிறீர்கள். ஜோ, என்னையா பிரச்சனை? வாருங்கள் ஆய்வாளரே, அந்த இளைஞனின் கன்னத்தில் கண்டீர்களா உங்கள் காவலர்களின் காட்டுமிராண்டித்தனத்தை? இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். மனிதனை மனிதன் தாக்குவது மாண்பல்ல. சும்மாரு. யோ, என்னையா இது? தவறு வாத்தியார, தேவையில்ல அரசியல தலையிட்டுனுக்குற. அப்பால ஐயாக்கு கோவம் வந்துச்சு, அவனை பொழக்கத்துக்கு பதிலாக உன்னே பொழந்துருவா. என்னை அடித்தாலும் எலும்பெல்லாம் ஒடித்தாலும் அவர் கஞ்சேன் என்று முழங்கினாரே குணங்குடி மஸ்தான் சாஹிப், அவருடைய பாடல் வரிகளை கடன் வாங்கி இங்கு நான் கூறுகிறேன். உண்மை அறியாமல் ஓய மாட்டேன். ஏய் கண்ணே, நீயா சொல்லி தொலைடா, அந்தாலும் ஓய மாட்டான். எங்க பார்த்தாலும் பசி, பட்டினி, கொலை, கொள்ளை. கழுத்துல இருக்க சைனா இருக்கிறான். கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்றான். பச்சை குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்றான். திறமை இருக்கவன் ரோட்ல நிக்கிறான். குறுக்கோளியில போறவன் கோடீஸ்வரன் ஆவறான். இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிகாரி லஞ்சம் கேட்கிறான். கொடுத்தா உண்மையா மூடி மறைக்கிறான். இதெல்லாம் துணிச்சலா தட்டி கேட்க முன்னாடி வந்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச பேரு தீவிரவாதி. மன்னிக்க வேண்டும் நண்பா, தீவிரவாதி என்ற பதத்தை நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். கொள்கையில் தீவிரமாக இருப்பவன் தீவிரவாதி, அவன் தீயவன் அல்ல. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கப்பம் கட்ட வேண்டும் என்று வெள்ளையர்களை எதிர்த்திட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதி தான். என் தாய் திரு நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் யார் என்று ஆங்கிலேயர்களை நடநடுங்க வைத்த மாவீரன் பகத்சிங் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதி தான். இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து கப்பலோட்டி ஆங்கிலேயர்களால் 40 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையில் செக்கெடுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதி தான். நீ சொன்ன குற்றங்கள் அனைத்தையும் தட்டி கேட்டிருக்க வேண்டியவர்கள் இவர்கள். ஆனால் நீ கேட்டிருக்கின்றாய். உன்னை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் நண்பா, பெருமைப்படுகிறேன். ஓடுற பஸ்ல குண்டு வைக்கிறது, ஓடுற ட்ரெயின்ல குண்டு வைக்கிறது, பறக்கிற பிளைட்ல குண்டு வைக்கிறது, இதெல்லாம் கரெக்ட்ங்கற? இல்லை, தவறு என்கிறேன். அது பயங்கரவாதம்.
வேரோடும் வேரடி மண்ணோடும் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட வேண்டியது. எல்லாத்துக்கும் பதில் கரெக்டா வச்சிருப்பியா? இங்க பார், நீ பேசாம வாய முடியும்போது அங்க உட்காந்துரு. இல்ல உன்னையும் அவனோட சேர்த்து வாங்குன்னு வாங்கிடுவேன். வதர கொஞ்சம் அப்படிக்கா போ, ஐயாண்ட கொஞ்சம் பேச வேண்டியது. சார், அவன் அக்கீஸ்னு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல, சந்தேகத்தில் தான் இட்டாந்துக்கிறோம். எதனா ஏடா கூட ஆச்சுன்னா பத்திரிகைக்காரனும் பப்ளிக்கும் நம்மளை கீன்னு கீசுவானு. வாத்தியார் சொல்றது என்னமோ நியாயமாக்குது. ஜோ, அதெல்லாம் சரியா? ஆனா அந்த ஆள் பேசியே சாகடிக்கிறானே. நீ நாட்டில் பல அரசியல்வாதிங்க அத்தானே சார் பண்ணுகிறாங்க.